ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து 4.13 இந்த செக்ஷனை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்துருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆயிஸ்டர் வந்து ஒரு கரண்ட் வந்து கேரிங் கண்டக்டர் வந்து மேக்னட்டிக்கல் ஃபீல்டா வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை மேக்னட்டிக் எனர்ஜியா மாற்ற முடியும் அப்படின்னாக்கா மேக்னட்டிக்கல் எனர்ஜியும் நம்ம கரண்ட் எனர்ஜியா மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஃபாரடே வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்டார். ஸோ அதனால வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா மேக்னட்டிக்கல் எனர்ஜியை எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா காமிச்சிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கரண்ட் காயில் வந்து கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. கேல்வனோமீட்டரோடைய கனெக்ட் ஆயிருக்கு. நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அப்பரேட்டஸ் எடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயில்ஸ் வந்து ஒரு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த செட்டப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பார் மேக்னெட்டை இந்த பார் மேக்னெட்டை வந்து என்ன பண்ணுறோம், இந்த காயிலுக்கு பக்கத்தில் எடுத்து போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் வைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேல்வனோமீட்டர் நல்லா பாருங்க, கேல்வனோமீட்டர் 0ல காமிக்குது. கேல்வனோமீட்டர் வந்து 0ல காமிக்குது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த காயிலில் வந்து கரண்ட் வந்து எதுவும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பார் மேக்னெட்டை இந்த காயில் உள்ள லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இதை இன்சர்ட் பண்ண போறேன். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சுக்கிட்டு நம்ம இந்த காயிலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறத நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான கரண்ட்டும் நம்ம இதில் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டை இந்த காயிலில் இன்சர்ட் பண்ணுறது மூலயமா இல்லை மூவ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கரண்ட்டை தான் அவர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாத போது நமக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லை. பார் மேக்னெட்டை காயில் பக்கத்தில் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஒருவேளை நான் இந்த பார் மேக்னெட்டை அப்படியே இந்த காயில வச்சுட்டா கரண்ட் கண்டினியூஸா வருமா அப்படின்னு பார்த்தாக்கா அப்போ வந்து நமக்கு கரண்ட் காமிக்கல, கரண்ட் வந்து வரல, 0 டிஃப்ளெக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ பார் மேக்னெட்டை காயில அப்படியே பிளேஸ் பண்ணா கூட நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகல. ஸோ அப்போ எப்போதான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா நாம வந்து அப்போ இந்த பார் மேக்னெட்டை இந்த காயில மூவ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வருது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ நம்ம 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஒன்று வந்து பார் மேக்னெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ரெண்டும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கேல்வனோமீட்டர் 0ல தான் காட்டுதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எந்த விதமான கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகல. பி டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார் மேக்னெட்டை லைட்டாக வந்து காயில் பக்கத்தில் மூவ் பண்ணும்போது காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து நமக்கு கேல்வனோமீட்டர்ல ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷனை காமிக்குது. ஸோ அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சுக்கிட்டு கரண்ட் வந்து காயிலில் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த பார் மேக்னெட்டை நம்ம அதிலே வச்சு பார்க்கலாம். ஸோ பார் மேக்னெட்டை அதிலே வச்சு பார்த்தாக்கா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார் மேக்னெட்டை என்ன பண்ணுறேன், காயில் உள்ளே வைக்கிறேன். காயில் உள்ளே வச்சு பார் மேக்னெட்டு அப்படியே ஸ்டேஷ்னரியாக வந்து அந்த காயில் உள்ளே இருக்குது. சரி, கரண்ட் வருமா அப்படின்னு பார்த்தாக்கா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. சரி, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அப்போ பார் மேக்னெட்டை வெளியே எடுப்போம். பார் மேக்னெட்டை காயில் உள்ளே இருந்து வெளியே எடுக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. முதல்ல ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ நம்ம பார் மேக்னெட்டை உள்ளே இருந்து வெளியே எடுக்கும்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த கேல்வனோமீட்டர் லெஃப்ட் சைடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னாக்கா இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுவோம். இப்போ நான் அந்த பார் மேக்னெட்டை முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீடை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில், தட் இஸ் V2 > V1 அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக
இன்க்ரீஸ் பண்ணி பார் மேக்னெட்டை இன்னும் ஸ்பீடாக வந்து காயில் உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்பீடாக காயில் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து காமிக்குது. ஸோ லார்ஜர் டிஃப்ளெக்ஷன் ஷோன் இந்த கேல்வனோமீட்டர். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா கரண்ட் இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ். அப்போ நீங்கள் அதிகமான ஸ்பீடில் பார் மேக்னெட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது காயிலில் நமக்கு இன்னும் அதிகமான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு பார் மேக்னெட்ல வந்து 2 இது இருக்கும் இல்லையா, 2 எண்டு. ஒன்று வந்து நார்த் போல், இன்னொன்று வந்து சவுத் போல். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நார்த் போலை வந்து தான் நியர்பை வச்சு பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சவுத் போலுக்கு எடுத்து காயிலை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி சவுத் போலில் வச்சு காயில் இன்சர்ட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் போலில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த காயிலை வந்து அப்ரோச் பண்ணுறோம். அப்படி அந்த காயிலை அப்ரோச் பண்ணும்போது இந்த தடவை வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் பண்ணுது. முதல்ல நம்ம நார்த் சைடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டயக்ராமில் நார்த் சைடில் வைக்கும்போது நமக்கு ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன்ஸ் வருது. இப்போ சவுத் போலில் வைக்கும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் வருது. தட் மீன்ஸ் ஆப்போசிட்டில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அழகாக ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேக்னெட் வந்து நம்ம காயில மூவ் பண்ணும்போது தான் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பார் மேக்னெட்டை அப்படியே ஸ்டேஷனரியா வச்சா கூட கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லலாம், பேரே நேம்லேயே பாருங்க, அழகா நேம்லேயே வச்சுருக்காங்க, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். மோஷன் இருக்கணும், மோஷன் இருந்தால் தான் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நேம்லேயே அழகாக வச்சுக்கலாம், இஎம்எஃப். ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த காயிலில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃபாரடே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி, இதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணலாம். இந்த மேக்னெட் வந்து நம்ம வச்சு தான் இந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆயிஸ்டர் உடைய கேல்குலேஷன் படி பார்த்தா கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இப்போ இந்த ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்னெட்டுக்கு பதிலாக நாமளே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாமளே வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காயில் எடுத்திருக்காரு. அந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோடையும் ஒரு கீயோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியும் ஒரு கீயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியும் கீயும் கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த காயிலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு பிரைமரி சர்க்கியூட், பி பிரைமரி சர்க்கியூட் சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம், பி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்டரி சர்க்கியூட் வந்து ரெடி பண்ணுறேன். செகண்டரி சர்க்கியூட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கனெக்ட் வித் கேல்வனோமீட்டர். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து காயில் வித் கேல்வனோமீட்டர் எடுத்தோமோ அது ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கலாம். என்ன ஒன்று, மேக்னெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரைமரி சர்க்கியூட் எடுத்துக்க போகிறோம். இந்த பிரைமரி சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும், ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு கீ இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நமக்கு வந்து இந்த பிரைமரி சர்க்கியூட் தான் வந்து நமக்கு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே வந்து சர்க்கியூட் க்ளோஸ்டில் இருக்கும்போது, ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க, கீ வந்து க்ளோஸில் இருக்கு. ஸோ கீ க்ளோஸில் இருக்கும்போது பேட்டரியிலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற காயில் வந்து ஒரு மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணும். அதுதான் ஐசரோட எக்ஸ்பெரிமெண்ட். பேட்டரி வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கரண்ட் வந்து எங்கே வருது, காயிலுக்கு வருது. காயில் வந்து இப்போ இட் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். இப்போ இந்த மேக்னெட்டாக ஆக்ட் ஆகிற இந்த பிரைமரி காயிலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செகண்டரி காயில் வித் கனெக்டட் வித் கேல்வனோமீட்டர் அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த மேக்னெட் வந்து ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆச்சோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா. சரி, இது வந்து நம்ம கீயை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த காயில் மேக்னெட்டாக மாறுது. அதனால செகண்டரி காயிலில் கனெக்ட் ஆகிருக்க கேல்வனோமீட்டர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அது ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வேற மாதிரியும் பண்ணலாம். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலா இதுல கரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணும், இந்த சர்க்கியூட் க்ளோஸ்ல இருக்கும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி டிஃப்ளெக்ஷன் ஆச்சு இல்லையா. ஒருவேளை நம்ம கரண்ட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண டிஃப்ளெக்ஷனும் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். தட் மீன்ஸ் அந்த காயிலில் செகண்டரி காயிலில் ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது.
அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னாக்கா, இந்த பிரைமரி காயில்ல கொடுக்கக்கூடிய நம்ம கரண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. நீங்க இந்த கரண்ட் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ண டிஃப்ளெக்ஷனும் கம்மியாகும். ஸோ தட் இஸ் அதுதான் வந்து டிக்ரீசிங் த கரண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கரண்ட்டை குறைச்சி பார்த்துட்டேன், டிஃப்ளெக்ஷன் கம்மியாகுது. கரண்ட் அதிகமாக போகும்போது டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும், கரண்ட்டை குறைக்கும் போது டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறோம். சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணோம்னாக்கா கரண்ட் வந்து காயிலில் போகாது. ஸோ அப்போ அதில் மேக்னெட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னாக்கா சடனாக வந்து கேல்வனாமீட்டர் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபாரடேயோடைய செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார் மேக்னெட்டை வச்சு பண்ணோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ப்ரைமரி காயிலை வச்சு அதை மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணி அதில் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிஃப்ளெக்ஷனை சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிளியராக புரியுது அப்படின்னாக்கா, ஒரு மேக்னெட் வந்து எப்படி இருக்கலாம், கரண்ட் கேரிங் கண்டக்டராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பார் மேக்னெட்டாகவும் இருக்கலாம். பார் மேக்னெட்டையோ இல்லை இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரையோ ஒரு கேல்வனாமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்க ஒரு காயில் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஃபாரடே வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஷோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வித் ரொம்ப அழகாக கிளியராக பிக்சர் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம லேபில் செய்கிற மாதிரியே இருக்குது இந்த பிக்சரு. இது வந்து நம்ம லேப்லேயும் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் நம்ம அழகாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது காயில்ங்கிறது நம்ம இங்கே வந்து ஃபிசிக்ஸில் வந்து சாலினாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காயில் செட்டப் பண்ணுறது வந்து சாலினாய்டு காயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தாக்கா, என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கோம்னா, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து இஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ்டு காயில். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து இஎம்எஃப்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் phenomenon is known as electromagnetical induction. Whenever the magnetic flux linked with a closed coil changes, the induced current flows in the circuit. So this current is called as a induced current. Okay. இதுதான் நமக்கு வேற ஒரு டயக்ராம் மூலியமாகவும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நியர்பை பார் மேக்னெட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆக ஃப்ளக்ஸு வந்து மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்கள் பார் மேக்னெட்டை காயில் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு கரண்ட்டும் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி உள்ள எடுத்துன்னு போன பார் மேக்னெட்டை வெளியே எடுத்துட்டு வரும்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த அளவுக்கு மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்கோ தட் மீன்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாமா? ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து directly proportional to EMF current. எவ்வளோ ஃப்ளக்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த பார் மேக்னெட்டை நான் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனேன், அப்போ எனக்கு கம்மியான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. பார் மேக்னெட்டை வேகமாக உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த மேக்னெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ், இந்த காயில் பார் மேக்னெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் நீங்க மறந்து போயிருந்தா நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோம். மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு ஏரியா கான்டாக்ட்ஸ் இருக்கு. கான்டாக்ட் ஏரியால மேக்னெட்டிக்கல் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த மாதிரி பர்பெண்டிகுலரா இருக்கும்போது தான் நமக்கு அந்த மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இஎம்எஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க, நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா கம்மியான கரண்ட் மூவ் ஆகும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபாரடே. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. whenever a magnetic flux linked with a closed circuit changes, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் சர்க்கியூட்ல இருக்கிறது சேஞ்சஸ் ஆகும்போது அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த சர்க்கியூட் which lasts in the circuit as long as the magnetic flux is changes. மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இருக்கும் வரை அந்த இஎம்எஃப் கரண்ட் இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் வரை அந்த கரண்ட் இருக்கும். நம்ம அதுக்கு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணோம், பார் மேக்னெட்டை அப்படியே காயிலில் அப்படியே பிளேஸ் பண்ணிட்டோம். ஸ்டேஷனரியா வச்சா கரண்ட் வந்துதா? ஸ்டேஷனரியா வைக்கும் போது கரண்ட் வரல. மூவ் பண்ணும்போது மட்டும்தான் கரண்ட் வரும். அதுவும் வேகமாக மூவ் பண்ணால் அதிகமாக கரண்ட் வரும். ஸோ கிளியராக தெரிஞ்சிச்சு அழகாக. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபாரடே வந்து மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட். எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் இருக்கும். கிளியர்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் லா என்ன சொல்லுது பார்க்கலாம். செகண்ட் லா வந்து என்ன சொல்றாங்கன்னா, the rate of change of flux with respect to time that's equal to EMF of the current. EMF of the current வந்து இங்க எப்சிலான் சொல்லியிருக்காங்க. எப்சிலான் is equal to d phi by dt. அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் with respect to time. So magnitude of induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. ஸோ நான் சுலபமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, சுலபமாக சொல்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஃபாரடே செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாரடே செகண்ட் லா, the rate of change of flux with respect to time. The rate of change of flux with respect to time is equal to EMF, electromotive force. The rate of change of flux with respect to time is equal to EMF, electromotive force. So electromotive force epsilon சொல்றேன். இதை வந்து rate of change of flux d phi with respect to time. ஸோ இது வந்து செகண்ட் லா. இந்த செகண்ட் லாவில் நம்ம ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு. இங்கே நம்ம அந்த காயிலில் வந்து அந்த எவ்வளோ டேர்ன்ஸ் வந்து நம்ம அந்த கம்பியை வந்து சுற்றி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கம்பியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல், ஒரு உட்டன் சிலிண்ட்ரிக்கல் சொல்லலாம். உட்டன் சிலிண்ட்ரிக்கல் இது மேலே நம்ம அந்த காயில் மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கோம், கம்பியை வந்து ஒரு டேர்னாக சுற்றிருக்கோம். நீங்கள் அந்த டேர்ன் வந்து அதிகமாக அந்த டேர்ன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும் அந்த உட்டனுக்கு. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் சுற்றுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணியும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம அதையும் டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இன்டூ என் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த செகண்ட் லாவில் நம்ம கண்டுபிடிச்சதோட மல்டிபிள் வித் என் அது போட்டிங்கன்னா என் மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ். ஓகேவா? n magnetic flux n phi கொடுத்துருக்கோம். n phi is defined as the product of number of turns of the coil and the magnetic flux linked each turn of a coil. Okay, n phi with respect to time, that's equal to electromotive force. Okay, the electromotive force வந்து நமக்கு பல வகையில் யூஸ் ஆகுது. நிறைய செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட், ஜெனரேட்டர்ஸ், சேட்டலைட்ஸோடைய திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் சொன்னோம், ஃபாரடே வந்து இதை நமக்கு ஒரு
இதுல மீட்டிங்ல வந்து அவர் பேசும்போது யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதனால நமக்கு என்ன யூஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, பெரிய விஷயம்தான், ஓகே. ஆனா இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது அப்போதைக்கு அவருடைய அப்ளிகேஷன்ஸ் அவரால் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால எந்த அப்ளையன்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம லைஃப்ல வந்து அவ்வளோ ஈக்குவலா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு விண்மில் எடுத்துப்போம். விண்மில் வந்து பார்த்தீங்கன்னா, விண்மில் வந்து அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது ஆக்சுவலாக அந்த ஃபேனுக்குள்ள ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு ஸ்டேஷனரி மேக்னெட் இருக்கும். ஸ்டேஷனரி மேக்னெட்ல காயில் வந்து ரொட்டேட் ஆகலாம். இல்லைன்னா நம்ம வைஸ் வெர்சா மேக்னெட் ரொட்டேட் பண்ணாலும் மேக்னெட் ரொட்டேட் பண்ணலாம். மேக்னெட்டாவது ஒன்று ரொட்டேட் ஆகலாம், இல்லை காயிலாவது ரொட்டேட் ஆகலாம். ஸோ எப்படியோ ஒன்று மேக்னெட்டோ இல்லை காயிலோ ரொட்டேட் ஆச்சு, ஏதோ ஒன்று ரொட்டேட் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விண்மில் வந்து அந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய கரண்ட் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கரண்ட் வந்து எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றினா எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ அவ்வளோதான், d∅dt வித் ரெஸ்பெக்ட் டு தட் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ஸோ இப்போ நமக்கு அதை பற்றி தான் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்க போகிறாங்க. இப்போ சம்ஸில் வந்து நம்ம வந்து ஒன்று இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அது மூலிமா நம்மளால் வந்து அவங்க கேட்குற சம்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆங்கிள். ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்த மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் ஏரியாவும் இந்த மேக்னெட்டிக்கல் லைன்ஸும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். ஏரியாவும் மேக்னெட்டிக்கல் லைன்ஸும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை ரெண்டும் பேரலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. A cylindrical bar magnet is kept along the axis of circular solenoid. If the magnet is rotate about its axis, find out whether an electrical current is induced in the coil or not. ஸோ இதுதான் வந்து கொஷின். இப்போ ஒரு சர்க்குலர் சாலினாய்ட், ஒரு பார் மேக்னெட் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கு, காயில் வந்து ஒரு சர்க்குலர் சாலினாய்ட் காயிலாக இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ இந்த காயில் அந்த பார் மேக்னெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இட்ஸ் ரொட்டேட்டட் அபவுட் த ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுதான் வந்து ஒரு பார் மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு காயில வந்து ரொட்டேட் பண்ணும், ஒரு காயில் சர்க்குலர் காயிலை வச்சு இந்த ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து நமக்கு பர்பண்டிகுலராக இருந்தாக்கா நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பர்பண்டிகுலராக இருந்தால் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே வந்து அபவுட் த ஆக்சிஸில் தான் சுற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அபவுட் த ஆக்சிஸ் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அது பேரலாக இருக்கும். அப்படி பேரலாக இருக்கும்போது நமக்கு அதில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா the magnetical field of a cylindrical magnet is symmetrical to about its axis. As a magnet rotates along the axis of solenoid, there is no induced current in the solenoid because the flux linked with the solenoid does not change the rotation of the magnet. அப்போ வந்து அது வந்து பர்பண்டிகுலரில் கட் பண்ணல, பேரலாக கட் பண்ணுது. பேரலாக கட் பண்ணும்போது we are not getting the current. ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரியணும். ஸோ ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஆங்கிள் தெரிஞ்சிருந்தா அந்த ஆங்கிளை வச்சு தான் இப்போ நம்ம அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல அந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இஎம்எஃப் வந்து அந்த பி இன்டூ ஏ, பி ஃப்ளக்ஸு, ஏ வந்து ஏரியா, ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி, ரெண்டுமே வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால் வந்து டாட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம். டாட் ப்ராடக்ட் போட்டால் அப்போ பி டாட் ஏ காஸ் டீட்டா, அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே டீட்டா இருக்குது. ஸோ டீட்டா வந்து ஆங்கிள் முக்கியம். ஸோ அந்த ஆங்கிள் வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது பேரலாக இருக்கிறதுனால கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 4.4.
இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு காயில் ஒன்று இருக்கும். அதில் 40 டர்ன்ஸ் இருக்குது ஆஃப் த ஏரியா. 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 40 டர்ன்ஸ். ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இஸ் ரொட்டேட்டட் இன் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். த டென்சிட்டி 2 வெப் பர் மீட்டர் ஸ்கொயர். இட் ரொட்டேட் ஃப்ரம் எ பொசிஷன் வேர் இஸ் பிளேன் மேக் அன் ஆங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. with the field of position perpendicular to the field. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அழகா கிளீனா கொடுத்துருக்கேன். perpendicular to the field. parallel சொல்லல. parallel சொன்னா கரண்ட் வராது. ஸோ perpendicular to the field in your time வந்து டைமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபேரடேயோட செகண்ட் லா படி பார்த்தீங்கன்னாக்கா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவும் வந்துருக்கு. ஸோ வாங்க இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ N 40, B வந்து 2 வெப் பர் மீட்டர் ஸ்கொயர், ஏரியா கொடுத்துருக்காங்க 200 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 100 போட வேண்டியது இருக்கும். டிவைட் பை 100 நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, பவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பை 100க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் 10 பவர், ஏன்னா ஸ்கொயர் இல்லையா. ஸோ 100 into 100, ஸோ தட் இஸ் 10 பவர் -4 வரும். புரியுது இல்லையா? இந்த யூனிட் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுனால 100 into 100 போடணும். தட் இஸ் 10 பவர் -4. ஸோ அதை பண்ணிட்டோம், நம்ம மீட்டர் ஸ்கொயராக மாற்றியாச்சு. இப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இனிஷியல் ஃப்ளக்ஸு ஃபைனல் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த ஃபார்முலா மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு B dot A cos theta, B vector A vector cos theta angle இருக்கு. ஸோ B உடைய வேல்யூ கொடுத்துருந்தாங்க 2 வெப் பர் மீட்டர் ஸ்கொயரு. A ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 200 into 10 power -4. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா cos 60. எதுக்காக cos 60 அப்படின்னா அவங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க நமக்கு ஆக்சுவலாக வந்து 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி ஆங்கிள்ங்கிறது நம்ம பர்பெண்டிகுலர் 90 டிகிரிலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாக்கா மீதி ஃப்ளக்ஸு வந்து ஃப்ளக்ஸ் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா cos 60. ஸோ அதெல்லாம் 90லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 90லேருந்து அவங்க கொடுத்த ஆங்கிளில் சப்ட்ராக்ட் பண்ணால் 60 டிகிரி தான் வந்து கான்டாக்ட் ஏரியா. ஸோ 60 டிகிரி கான்டாக்ட் ஏரியா அப்படின்னும் போது இது எப்பவுமே நல்லா நாம வச்சுங்க 90லேருந்து நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது நமக்கு 60 டிகிரி கிடைக்கும். அந்த 60 டிகிரியை தான் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஃப்ளக்ஸ் வேல்யூ கிடைக்குது. இதே மாதிரி ஃபைனல் ஃப்ளக்ஸ் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 ஆங்கிள், ஏன்னா இப்போ 0 ஆங்கிளில் இருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடணும். 0 ஆங்கிள் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஃப்ளக்ஸு கிடைக்கும். ஸோ இனிஷியலாக ஒரு ஃப்ளக்ஸு, ஃபைனலாக இருக்கிற ஒரு ஃப்ளக்ஸு, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 40 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா தென் அவ்வளோதான், ஈஸி. பாருங்கள் 4 வோல்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வோல்ட் கரண்ட் 4 வோல்ட் கரண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வீட்டிலே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து இந்த டேபிள் ஃபேன்லாம் இருக்கும். ஆக்சுவலாக டேபிள் ஃபேனில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா அந்த பழைய டேபிள் ஃபேன்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ஃபேனை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம கையில் ரொட்டேட் பண்ணதுனால நமக்கு கம்மியான கரண்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த கேல்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ ஃபேனை வந்து நம்ம ரிவர்ஸாக சுற்றும் போது அந்த ஒயர்லேருந்து நமக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சேம் லைக் தட், இதே பிரின்சிபல் தான் வந்து அங்கேயும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லையா அது ஆங்கிள் முக்கியம்னு. ஸோ அதுக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 4.5ல எ ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ஒயர் எப்படி இருக்கும்? மேக்னெட்டாக இருக்கும். கண்டக்டிங் ஒயர் எப்படி இருக்கும்? மேக்னெட்டாக இருக்கும். A straight conducting wire is dropped horizontally from a certain height, which is the length along வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ எர்த்தோடைய மேக்னெட்டுக்கு நார்த்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் வந்து பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது பர்பண்டிகுலராக ஃபால் டவுன் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆங்கிள் ரொம்ப முக்கியம். அது டைரக்ஷன் எப்பவுமே வந்து அதுதான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எஸ்,
an EMF will be induced in the wire because it moves perpendicular to the horizontal component of the earth magnetic field. So hence it cut the magnetic lines of the earth magnetic. So கட் பண்ணாதான் அந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணும்போது தான் நமக்கு இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நமக்கு கரண்ட் கண்டக்ட் ஆகுதுங்கிறது சொல்லுது. அந்த ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து 4.3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் கெப்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சாலினாய்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. காரணம் அது பேரலாக இருக்குது, இது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பேரலாக இருந்தால் கரண்ட் வராது, பர்பண்டிகுலராக இருந்தால் கரண்ட் வரும். அப்புறம் இந்த ஃபாரடேயோட செகண்ட் லா வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு இஎம்எஃப் வந்து கேல்குலேட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம இந்த செக்ஷனில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஃபாரடேயோட லாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அவர் எப்படி வந்து இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட்டை இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப இது வந்து நம்ம சின்னதாக நம்ம லேப்லேயே பண்ண முடியும். ஸோ 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை மேக்னெட் வச்சு பண்ணி காமிச்சாரு. அண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆயிஸ்டர் படி கரண்ட் கேரிங் ஒயரை வந்து மேக்னெட்டாக மாற்றி அந்த வச்சு நமக்கு கேல்வனோமீட்டரில் இஎம்எஃப் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத காமிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு செஷனில் லென்ஸ் லாங்கிறத பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம்.